சுரேஷ் கோபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகே, திரு சுரேஷ் கோபிக்கு எவ்வளவு பெரிய கரகோஷம் பாருங்க. பிரதமர் தன்னுடைய முதல் உரையிலே, எலெக்ஷனுக்கு பிறகு முதல் உரையிலேயே திரு சுரேஷ் கோபியுடைய வெற்றியை பற்றி ஸ்லாகித்து இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. பிரபல திரைப்பட நடிகர் இவர்தான். கேரளாவில் பாஜகவுடைய முதல் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சூர் நாடாளுமன்ற உறுப்பினர், குருவாயூரப்பன் அருளால் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் என்ற அந்தஸ்தையும் அடைகிறார். சுரேஷ் கோபி வந்து கேரளாவில் பிஜேபிக்கு ஒரு புதிய வரலாற்றை எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியலன்றப்போ திருச்சூர் தொகுதியில் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயித்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியிருக்கார். ஆனா ஒரு கேரளாவை சேர்ந்தவங்களுக்கு கேள்வி எழாத இவ்வளோ பெரிய சாதனை பிரதமர் ஸ்லாகிக்கிறார். ஆனா ஒரு கேபினட் அந்தஸ்து கொடுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் லிட்டில் ஃபார் அவே, ஒரு செட் ஆகும் 26 தான் வருது. அங்கெல்லாம் அந்த ரெப்ரசன்டேஷன்ல அவங்க ரொம்ப கவனம் செலுத்தலைங்கிற ஒரு பேட்டர்ன் இடையில எக்ஸ்பென்ஷன்ல கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைத்துல இவருக்கே ஒரு எலிவேஷன் இருக்கலாம். இவர் இப்பதான் வந்து என்ட்ரி ஆகிறார். இவருக்கு வந்து அமைச்சரவை அதெல்லாம் பழக்கம் கிடையாது. இன்னொன்று, இதுக்கு முன்னால நான் அமைச்சராக விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். பிரஸ்ல அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஓகே, நமது டாக்டர் எல் முருகன் அடுத்து அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவமாக மீண்டும் இணை அமைச்சராக டாக்டர் எல் முருகன் பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முகம் அறிந்த திரு சுரேஷ் கோபி கேரளாவில் பாஜகவின் முதல் எம்பி என்ற அந்தஸ்தை பெற்று இணை அமைச்சர் பொறுப்பை பெற்றிருக்கிறார். இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மலையாள நடிகர் திரு சுரேஷ் கோபியை பார்க்கும். முதல் வரிசையில் அண்டை நாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி அலுவலகத்தில் ஆட்சி உரையில் சுரேஷ் கோபியுடைய சாதனையை டாக்டர் சந்திரசேகர் பெமாசானி, தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த திரு சந்திரசேகர் பெமாசானி பொறுப்பேற்கிறார். இவருக்கு ஒரு முக்கியமான ஹிஸ்டரி ஒன்று உண்டு. இவர் வந்து டாக்டர், இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரர். அப்படியே இவருடைய சொத்து மதிப்பு 5700 கோடி. ஓ மை காட். That I will faithfully, very impatient young man, குடியரசுத் தலைவர் ஐ சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார். as a minister of state for the union, and that I will do right to all manner of people in accordance with the constitution and the law. இவர் வந்து குண்டூர் எம்பி, fear or favor, 48 வயசு தான் ஆகுது. or ill will. I Dr. Pemasani Chandrasekhar do solemnly affirm that I will not directly or indirectly தெலுங்கு தேசம் கேட்டது அட்லீஸ்ட் ஊடகங்கள்ல வந்த செய்தி 4 கேட்கறாங்க, 5 அமைச்சரவை கேட்கறாங்கன்னு. ஆஃப்கோர்ஸ் 16 தான், 5 நாள்ல கிட்டத்தட்ட பாதி பேர் அமைச்சர் ஆயிடுவாங்க. அப்புறம் இணை அமைச்சர் வேற கணக்குல வரும். ஸோ அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களா இந்த எண்ணிக்கையில? நிச்சயமா, ஏன்னா அது கேபினட்டும் கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கேட்ட எண்ணிக்கை 16 எம்பில என்ன ரெப்ரசன்டேஷன் அதுதானே கொடுக்கும். அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எவ்வளவு பட் அது அவங்க அதை தாண்டி அவங்களுக்கு டிமாண்ட்ஸ் வந்து சிறப்பு அந்தஸ்து, ஆந்திராவுடைய முன்னேற்றத்துக்கு அதெல்லாம் மாநிலத்துக்கான உரிமையை பெறுவதுங்கிறதுல அவங்களுக்கு சலுகை காட்டும். துணை சபாநாயகர் டிடிபிக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அநேகமாக இருக்கலாம். இதுக்கு முன்னால் கூட தம்பிதுரைக்கெல்லாம் வழங்கியிருந்தாங்க. அது போல. ஆனால் துணை சபாநாயகர் ஒரு பெரிய கேந்திரமான இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இல்லை. சபாநாயகர் இல்லாத போது அவையை நடத்தக்கூடிய. ஆனால் அதே நேரத்தில் இப்போ கூட்டணி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க டயத்தில் சபாநாயக போஸ்ட் இன்னொரு கட்சிக்கு, அது டிடிபிக்கெல்லாம் கொடுக்கறதுங்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு, நம்பிக்கை தீர்மானம், லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா இதெல்லாமே தீர்மானிக்கக்கூடிய மோடி செய்யவே மாட்டாங்க, ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா துணை சபாநாயகர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயலலிதாவோட கூட்டணி இல்லாத காலம் 2014-19 என்பது பாஜக அதிமுக கூட்டணி இல்லை. ஆனாலும் கூட அதிமுகவுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं प्रोफेसर एसपी सिंह बघेल ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय
जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष சமாஜ்வாதி रूप கட்சியில से ஏற்கனவே संसूचित இருந்தவர் தான் या प्रकट இந்த नहीं எஸ்பி சிங் करूंगा। பாகேல். ஆக்ரா தொகுதியிலிருந்து தேர்வாகிறவர். ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறையுடைய இணை அமைச்சராக நரேந்திர மோடி சர்க்காரில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் எஸ்பி சிங் பாகேல் மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது அது 80 நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்கிற ஒரு சூழல். அதுவும் सुश्री शोभा करंदलाजे। मैं शोभा करंदलाजे ईश्वर की शपथ लेती हूँ கர்நாடகத்தை சேர்ந்த मैं ஒரு विधि பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர், ஏற்கனவே இணையமைச்சராக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இலாக்காவுக்கான இணையமைச்சராக இருந்தவர் என்பது प्रभुता குறிப்பிடத்தக்கது. और अखंडता का अक्षुण्ण रखूंगी। मैं संघ का பாஜகவுடைய मंत्री के रूप துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர். श्रद्धापूर्वक கோஸ்டல் கர்நாடகா பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு கோஸ்டல் கர்நாடகா பிரதானமானது. அதை சேர்ந்தவர் ஷோபா கரண்ட்லாஜே ரொம்ப சமீபத்தில் தான் எடியூரப்பாவுடைய தீவிர ஆதரவாளர். எடியூரப்பா தான் உங்களுக்கு மென்டர். உங்களுக்கு நினைவிற்கு 2021 தான் எல் முருகன்லாம் மந்திரியானார். அந்த லிஸ்ட்ல மந்திரியானவர் என்பது குறிப்பிடத்தக்கது, இணையமைச்சரானவர். ஒரு இடைவேளைக்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் அமைச்சரவையில் பொறுப்பேற்கிறத பார்க்கலாம். மேலும் பல விஐபிகள் பொறுப்பேற்கிறத பார்க்க போறோம் ஆஃப்டர் அ பிரேக். நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய இணை அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். கேபினெட் அமைச்சர்களை தொடர்ந்து இணை அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். திரு ஸ்ரீனிவாஸ் கவனிச்சிங்களா, கேபினெட்ல மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு மந்திரியும் பார்க்கல. மேற்கு வங்கத்திற்கு 12 சீட்டு ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ரொம்ப மோசம் சொல்ல 12 பிஜேபி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.